ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் க்ரீமி சீஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பாக்கெட் நான் பால் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு கொதி வந்த உடனே நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து வினிகரு, ஈனோ. இவ்வளோ தான், அரை பாக்கெட் தான் நாங்கள் போட போகிறோம். இது ஈனோ, அது 2 தான் தேவை. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பட்டரோ எண்ணெயோ போட்டு அடிக்க வேண்டியது தான். இது வந்து ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துச்சு, இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 2 நிமிஷம். இப்போ வந்து கொஞ்சம் ஆறிச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் வினிகர் இருக்குல்ல, அதை அப்படியே போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ வந்து லைட்டாக இது பண்ணிக்கலாங்க. பிரிஞ்சிரும், பன்னீர் மாதிரி வந்துடும். லைட்டாக பண்ணுங்க. பாருங்கள், பிரிஞ்சிட்டே வருது. பன்னீர் எல்லாம் மேலே வந்துச்சு. இது தனித்தனியாக எடுத்துக்கலாம். நாங்கள் நல்ல க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீஸ் நல்லா வரும், ஜாஸ்தி வரும். இப்போ வந்து இந்த பன்னீரும் இதுவும் வந்து நாங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இந்த வினிகரோட ஸ்மெல்லாம் இருக்கும், அதனால தண்ணி போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டிச்சு. இது இப்போ ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இது மாற்றிட்டு இதில் வந்து சும்மா ஒரு பட்டர், ஒரு 2 துண்டு பட்டர் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் அரை பாக்கெட் ஈனோ போட்டுக்கலாம். எந்த ஃப்ளவர் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அரை பாக்கெட் தான் போடணும் ஒரு பாக்கெட்டுக்கு. இதில் தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த நுரையெல்லாம் அப்படியே இதாகட்டும். பாருங்கள், இந்த ஈனோ இதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அடிச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், நல்லா அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கிருமியாக வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு கெட்டியாகிடும். இப்போ நான் பாக்ஸில் போட்டு 3 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்.